நம்ம ஹிந்து மித்தாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தெய்வங்கள் இருக்கும். இதர தெய்வங்களும் உண்டு. பிரதானமான தெய்வங்களும் இருக்குது, இதர தெய்வங்களும் இருக்குது. பட் பாருங்கள், இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, இப்போ நமக்கு கண்ணு வலினா கண் டாக்டர்கிட்ட போகிறோம், கால் வலினா ஆர்த்தோபெடிக்கிட்ட போகிறோம், பல்லுக்கு டென்டிஸ்ட்டை போகிறோம். ஸோ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்ம எப்படி ஒரு டாக்டர்கிட்ட போகிறோமோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைக்குமே ஒவ்வொரு தெய்வங்களுக்கு வந்து நமக்கு வேதங்கள் வந்து சொல்லுது. இந்த விசாக நட்சத்திரத்தில் சந்திரனும் சூரியன் வந்து ரிஷபத்திலையும் இருக்கிறச்சு. இந்த விசாகம் இந்த நட்சத்திரத்தினுடைய சஞ்சாரத்தில் முருகப்பெருமான் பிறந்தார். ஸோ முருகப்பெருமான் எப்படி ரொம்ப சிறப்பா சீரும் சிறப்புமா சூப்பரா நடக்கணும் அப்படின்னு என்னோட விஷஸும் உங்க டாக்டருக்கு சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா இங்க இப்போ புதுசா வர சம்பந்தி வீட்டில் நிறைய பேர் நம்ம ஆன்மீகம் பரிகாரம் வியூவர்ஸ் அவங்க. நான் வந்து ஆமா என்கேஜ்மெண்ட்லயே அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறமா தெய்வத்துக்கே முருகருடைய பிறந்த நாள் அப்படிங்கும் போது முருகரை பிடிக்காத மனிதர்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இஷ்ட தெய்வமா முருகர் வந்து இருப்பாரு. சோ பெண்கள் அன்றைய தினம் என்ன மாதிரி பூஜை பண்றது முருகருக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் சப்போர்ட்னாலதான் ஆன்மீக பரிகாரத்திலயும் கிட்டத்தட்ட 7 வருஷம் எடுத்தா ஸ்ரீவித்யா. நல்ல சப்போர்ட், நல்ல வளர்ச்சியும் கூட உங்களோட சப்போர்ட் மேம். ஆன்மீக பரிகாரத்துக்கு மிகப்பெரிய பில்லர் அப்படின்னா பாரதி மேம் அப்படின்னு சொல்லணும். ஸ்ரீவித்யா ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நானும் அவளை பார்த்துட்டு இருக்கேன். நல்ல உழைப்பாளி. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. ரொம்ப அழகா ஒவ்வொரு விழா காலங்கள் மாதிரி ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் நிறைய நல்ல பதிவுகள் கொடுக்குறீங்க மேம். மக்கள் என்ன பண்ணணும், எந்த விஷயங்கள்லாம் தவிர்க்கணும், எப்படி பூஜை பண்றது அப்படின்னு நிறைய நல்ல தகவல் வந்து ஆன்மீக ரீதியாகவும் பொதுமக்களுக்கு பிடித்தமான விதத்திலையும் நீங்க சொல்றது ரொம்ப அழகா இருக்கு மேம். அந்த வகையில இன்னைக்கான டாபிக் வந்து வைகாசி விசாகம் மேம். ஸோ வைகாசி விசாகம் அப்படின்னாலே முருகருக்கு உகந்த நாள் அப்படின்னு மக்கள் வந்து தீர்மானம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ முருகருக்கான விசேஷ நாள் அது. அன்னைக்கு முருகருக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் மேம்? முருகருக்கு வந்து பிறந்த நாள் தான். அதனால முருகன் பிறந்த நம்மளுடைய பிறந்த நாளையே பயங்கரமாக கொண்டாடுறோம். இப்போ முருகனுடைய பிறந்த நாளே எவ்வளோ கொண்டாடுவோம் இல்லையா? அதுவும் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன நம்ம சந்தோஷப்படக்கூடிய விஷயம்னா, ஒரு சின்ன கோயிலாக இருந்தால் கூட எந்த ஒரு விசேஷத்தையும் ரொம்ப ஆன்மீகம் வந்து நம்ம நாட்டில் நல்லா வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் வளரணும். வரக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து எதுக்காக இந்த தெய்வங்களை எல்லாம் நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிறது பசங்களுக்கும் தெரியணும். நம்ம ஹிந்து மித்தாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தெய்வங்கள் இருக்கும். இதர தெய்வங்களும் உண்டு. பிரதானமான தெய்வங்களும் இருக்குது, இதர தெய்வங்களும் இருக்குது. பட் பாருங்கள், இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, இப்போ நமக்கு கண்ணு வலினா கண் டாக்டர்கிட்ட போகிறோம், கால் வலினா ஆர்த்தோபெடிக்கிட்ட போகிறோம், பல்லுக்கு டென்டிஸ்ட்டை போகிறோம். ஸோ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்ம எப்படி ஒரு டாக்டர்கிட்ட போகிறோமோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைக்குமே ஒவ்வொரு தெய்வங்களுக்கு வந்து நமக்கு வேதங்கள் வந்து சொல்லுது. இந்த தெய்வத்தை இந்த பிரச்சனைக்காக நீ போய் பாரு அப்படின்ட்டு. ஸோ ஒரு அற்புதமான ஒரு நம்மளுடைய ஹிந்துசம் வந்து இருக்குது. அண்ட் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்கள். ஒவ்வொரு பௌர்ணமியுமே நமக்கு வந்து சிறப்பு வாய்ந்தது தான். எப்படி சித்ரா பௌர்ணமி வந்து சித்திரகுப்தருக்கு ஒரு விஷயத்தை நம்ம பேசணும் அப்படின்னா, அதே போல தான் வைகாசி விசாகமும். இந்த வைகாசி மாதத்தில் அப்போ சூரியன் எங்கே இருக்கார்? அவர் வந்து ரிஷபராசியில் இருப்பார். ஸோ சூரியன் ரிஷபராசியிலையும் சந்திரன் வந்து விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த விசாக நட்சத்திரத்தில் சந்திரனும் சூரியன் வந்து ரிஷபத்திலையும் இருக்கிறச்சு. இந்த விசாகம் இந்த நட்சத்திரத்தினுடைய சஞ்சாரத்தில் முருகப்பெருமான் பிறந்தார். ஸோ முருகப்பெருமான் எப்படி பிறந்தார்? இவர் நம்ம சிவபெருமானினுடைய நெற்றியிலிருந்து வரக்கூடிய தீப்பொறியில் 6 தீப்பொறிகள், அதை அக்னி தேவனும் வாயு தேவனும் சேர்த்து அதை கொண்டு போய் சரவண பொய்கையில் விட்டாங்க. சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக அவதாரம் பண்ணது தான் சிவபெருமான். பார்வதி தேவி என்ன பண்ணாங்க, அந்த 6ஐயும் நல்லா வந்து தன்னுடைய அப்படியே மாரோட சேர்த்து ஒரு அன்னை எப்படி அணைச்சிப்பா இல்லையா? ஸோ அந்த 6ஐயும் அணைக்கும் பொழுது 12 கரங்கள் 6 முகம் அப்படி உருவானவர் தான் இந்த வைகாசி விசாகத்தில் முருகப்பெருமான். அண்ட் கார்த்திகை பெண்களை குழந்தையை பார்த்துக்க சொல்லி
வளர்த்தார்கள். சரவண பொய்கையில் அவதரித்தார் முருகப்பெருமான். ஸோ இந்த நிகழ்வு நிகழ்ந்தது வந்து இந்த வைகாசி விசாகத்தில் தான். அதனால் வைகாசி விசாகம் முருகப்பெருமானினுடைய பிறந்த நாள். சூப்பர் மேம். நீங்க சொன்ன மாதிரி நம்மளோட பிறந்த நாளே அவ்வளோ கிராண்டா ஒவ்வொருத்தரும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்ப தெய்வத்துக்கே முருகருடைய பிறந்த நாள் அப்படிங்கும்போது முருகரை பிடிக்காத மனிதர்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இஷ்ட தெய்வமா முருகர் வந்து இருப்பாரு. சோ பெண்கள் அன்றைய தினம் என்ன மாதிரி பூஜை பண்றது முருகருக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் மேம்? யூஸ்வலா இந்த வைகாசி விசாகம் வந்து பால் குடம் எடுக்கிறது ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அது வந்து ஒரு வைகாசி மாதங்கிறது உங்களுக்கு அதுவும் இந்த வெயில் காலம் தானே, அதனால் பால் குடம் எடுத்து அந்த பால் நம்ம தெய்வத்துக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய பாலை நம்ம தலையில் சுமந்துட்டு போகிறது அப்படிங்கிறது நம்மளுடைய ஜென்மாந்திர பாவங்கள் தீரும் ஒன்று. ரெண்டாவது, குழந்தை இல்லாதவர்கள் வந்து முருகனை வணங்குறது ரொம்ப விசேஷம். ஸோ அன்றைய நாள் முருகனை வந்து குழந்தை இல்லாதவர்கள் பால் குடம் எடுக்கலாம். ஜென்ரலாக வந்து வைகாசி விசாகமே வந்து பார்த்திங்கன்னா பால் குடம் எடுக்கிறது தான். ஸோ பெண்கள் வந்து பால் குடம் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அவங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயம். முருகர் அவதரித்த அந்த திருநாள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த வைகாசி விசாகத்தை. ஸோ விசாகத்தன்று விரதம் இருப்பது வந்து எப்படி மேம்? விரதத்தோட முறைகள் அதான் மெயினாக வந்து முருகனுக்கு விரதம் இருக்கிறதே வந்து ஆயுள் ஆரோக்கியம் குழந்தை பாக்கியம் தான். ஏன்னா பசங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வயசு வரைக்கும் இந்த பாலாரிஷ்ட தோஷம் இருக்கும். முருகனுக்கு வேண்டினாலே நல்ல இடம். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா விசாகத்தன்னைக்கு நீங்கள் விரதம் இருங்க. வைகாசி விசாகம் திருச்செந்தூரில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். கொடியேற்றத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் திருச்செந்தூரில். ஸோ இந்த வைகாசி விசாகத்தில் பெண்கள் வந்து திருச்செந்தூர் முருகனை மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு விரதம் இருக்கலாம். போக முடிஞ்சவங்க போகலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கே வந்து விரதம் இருக்கலாம். இந்த விரதம் வந்து காலையிலேருந்து சூரிய உதயத்துலேருந்து சூரிய அஸ்தமனத்திற்கு எதுவும் சாப்பிடாமல் இருக்கணும். பால் மட்டும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், இல்லை பழங்கள் சாப்பிடலாம். முழுவதாக அரிசி உணவை தவிர்க்கணும். இப்போ வைகாசி விசாகத்தன்று நம்ம கோவிலுக்கு முருகர் ஆலயத்துக்கு ஏதாவது ஒரு 5 பொருட்கள் நம்ம தானமா கொடுக்கலாம், இது வந்து நமக்கு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னா என்ன மாதிரி பொருட்களை நம்ம கொடுக்கலாம்? கண்டிப்பாக பால் அபிஷேகத்துக்கு கொடுங்க. ரெண்டாவது வந்து பன்னீர் வாங்கி கொடுங்க, சந்தனம் வாங்கி கொடுங்க. அது மாதிரி அந்த கந்தக பொடின்னு சொல்லுவாங்க, கந்தக பொடி வாங்கி கொடுங்க. நிறைய ஏதாவது அந்த பச்சையில் இருக்கக்கூடிய மறிக்கொழுந்து, அப்புறம் பச்சைன்னே ஒன்று உண்டு, நல்ல ஒரு மாதிரி திருநூத்தி பச்சைன்னு சொல்லுவாங்க, அந்த இலைகள், இது எல்லாமே முருகனுக்கு ரொம்ப உகந்தது தான். அது மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இல்லைன்னா பச்சை பட்டு வாங்கி கொடுக்கலாம், அதுவும் ரொம்ப விசேஷம். இப்ப பெண்கள் அவங்க வீட்டுல அவங்களே அந்த விசாகத்தன்னைக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா என்ன மாதிரி நெய்வேத்தியங்கள் முருகருக்கு வைத்து பூஜை செய்வது ரொம்ப சிறப்பு? வேல் பூஜை அன்னைக்கு பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் வேல் பூஜை பண்ணி பழக்கம் இருந்தால் அன்றைக்கி கண்டிப்பாக பண்ணுங்கள். சஷ்டி கவசம் படிக்கலாம், ரொம்ப விசேஷம் முருகருக்கு. முருகருக்கு பிடித்ததுன்னா இந்த தேனும் தினை மாவும்னு சொல்லுவாங்க, அதனால் அது பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து மாவிளக்கு கூட போடலாம் முருகருக்கு. அரிசி மாவும் வெல்லமும் கலந்து நெய் போட்டு ஏலக்காய் போட்டு இந்த அரிசி மாவு வந்து மாவிளக்காய் ஏற்றுறது இன்னும் விசேஷம். சூப்பர் மேம். வைகாசி விசாகத்தோட சிறப்புகளை பற்றியும் அழகன் முருகனை பற்றியும் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. முருகருக்கு பிடித்த ஒரு 3 உணவு மட்டும் தனிப்பட்ட முறையில் நம்ம எடுத்துகிட்டு போய் ஆலயத்தில் விநியோகம் பண்ணலாம் அப்படின்னா எந்த உணவுன்னு மட்டும் சொல்லுங்க மேம். பொதுவாக முருகனுக்கு வந்து பஞ்சாமிர்தம் தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் பழனி வந்து கேட்கவே வேண்டாம் பஞ்சாமிர்தத்துக்கு. ஸோ நீங்கள் கோவிலில் வந்து ஒரு அன்னமாக கொடுத்து அன்னதானமாக பண்ணணுன்னா நீங்கள் வந்து அன்னதானத்துக்கு வந்து தாராளமாக செய்யலாம். இல்லை வீட்டில் சமைச்சு நான் கொண்டு போய் நான் அன்னதானம் பண்ணுறேன்னா சக்கரை பொங்கல் பண்ணுங்கள், ரொம்ப விசேஷம். சூப்பர் மேம். ரொம்ப அழகா வைகாசி விசாகத்தோட சிறப்புகளை பற்றியும் என்ன நெய்வேத்தியம் பண்ணணும் என்ன விநியோகம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப சூப்பரான தகவலாக கொடுத்தீங்க மேம். நன்றி. தேங்க்யூ. அப்புறம் வித்யா, நானும் சொல்லணுன்ட்டு இருந்தேன். நான் வந்து ஒரு 1 month பிரேக் எடுக்கிறேன். அதனால் நம்ம ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வந்து நான் இனிமேல் ஆக்சுவலாக இந்த வைகாசி விசாகம் நாங்கள் இப்போ ஏப்ரல்லையே எடுத்துட்டோம். ஜூன் மாதம்தான் நான் வித்யாக்கே நான் இனிமேல் ஷூட் பண்ண முடியும். ஏன்னா எங்கள் வீட்டில் 2வது பொண்ணுக்கு கல்யாணம்.
அதனால் ஒரு சின்ன பிரேக் வித்யாவுக்கு. ஆமா, மேடமோட 2வது டாட்டருக்கு வந்து திருமணம். ஸோ இந்த ஒரு மாசம் ஃபுல்லா மேம் வந்து ஆஃபீஸும் லீவு, சேனலுக்கும் லீவு. ஜூன் மந்த் தான் மேடமோட வீடியோ வரும். ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்பாங்க மேம், அதனாலதான் இது நீங்க இல்லை, சொல்லல. நானே அதனாலதான் நீ கேட்கும் போது நான் சொன்னேன், நான் 1 month இருக்கேன். என்னன்னா ஜென்ரலாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வீட்டு வேலையும் பார்த்துட்டு ஆஃபீஸ் வேலையும் பார்த்துட்டு ஒரு கல்யாண வேலையும் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் மீடியேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஏதாவது ஒன்றை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதனால தான் சரி, யூடியூப் ஷூட்ஸ் எதுவுமே நான் பண்ணலை, வெறும் சேனல் ஷூட்ஸ் மட்டும்தான் பண்ணுறேன். ஏன்னா சேட்டலைட்டில் நம்ம லீவ் எடுக்க முடியாது. அதனால் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு நான் ஜூன் மாதம் தான் இனிமேல் யூடியூப் ஷூட்ஸ் பண்ணுவேன். கண்டிப்பா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து மேடமோட வீடியோஸை நம்ம கண்டினியூஸா பார்க்கலாம். கண்டிப்பா. அப்போ எனக்கு பெருசாக கமிட்மெண்ட்டும் இருக்காது. அதனால கண்டிப்பா நான் பண்ணுவேன். 1 month மட்டும் நீங்கள் என் வீடியோஸ் வராது. ஸோ எங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கண்டிப்பா மேம், உங்க பொண்ணு கல்யாணம் ரொம்ப சிறப்பா சீரும் சிறப்புமா சூப்பரா நடக்கணும் அப்படின்னு என்னோட விஷஸும் உங்க டாக்டருக்கு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ புதுசாக வர சம்மந்தி வீட்டில் நிறைய பேர் நம்ம ஆன்மீகம் பரிகாரம் வியூவர்ஸ். அவங்க நான் வந்து ஆமாம் என்கேஜ்மெண்ட்லேயும் அவங்க சொன்னாங்க, அதுக்கப்புறமும் சொன்னாங்க. ஸோ என்ன எனக்கு சந்தோஷம் அப்படின்னா, இந்த அதாவது ஒரு சின்ன வேர்ல்டு தான் இது. லைக் ஹவு நம்ம பீப்புள் வந்து கனெக்ட் ஆகிறோம் அப்படிங்கிறது. அண்ட் என்ன அவங்க நம்ம சொல்லக்கூடிய மெசேஜஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறது, உங்கள் வீடியோஸ் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நம்ம தெரியாத ஒருத்தர் நம்மளை ஒரு இடத்துல பார்க்கணும்னு சொல்லும்போது உண்மையிலேயே அது சந்தோஷத்தை கொடுக்குது. அண்டு உங்களுடைய சப்போர்ட்னால தான் ஆன்மீக பரிகாரத்திலையும் கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆயிடுதா ஸ்ரீவித்யா? நல்ல சப்போர்ட், நல்ல வளர்ச்சியும் கூட உங்களோட சப்போர்ட் மேம். ஆன்மீக பரிகாரத்துக்கு பில்லர் அப்படின்னா பாரதி மேம் அப்படின்னு சொல்லணும். ஸ்ரீவித்யா ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நானும் அவளை பார்த்துட்டு இருக்கேன். நல்ல உழைப்பாளி, வந்து சும்மா சொல்லக்கூடாது. ஸ்ரீவித்யா வந்து ஸ்ரீவித்யா வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட்லாம் நல்லா ஏர்ன் பண்ணுறாரு, நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் அவளுக்கு. பட் ஸ்டில் ஒரு லேடி அவள் வந்து சம்பாதிக்கணும். அவள் 4 பேருக்கு வேலை கொடுத்துருக்காள், எடிட்டருக்கு, கேமராமேனுக்கு, அவங்க ஆஃபீஸ்க்கெலாம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஸ்ரீவித்யா. உன்னுடைய உழைப்பை நான் எப்போவுமே பாராட்டுவேன். அண்ட் உனக்குன்னு ஒரு தனி திறமை கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ நீங்களும் நல்லா இருக்கணும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச்.